श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேஷ் சுப்பிரபாதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். கந்தர்பதர்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குச்சாம்புருஹ குட்மலலோல திருஷ்டே கல்யாண நிர்மல குணாகர திவ்ய கீர்த்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே. கந்தர்ப்ப என்னும் அந்த சொல் காமதேவனை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கு. அதனால் காமதேவன் என்று சொன்னாலே ரொம்ப அழகானவர், அழகிய சொரூபமுடையவர் என்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே, அந்த காமதேவனின் அந்த ஒரு அழகு, கந்தர்ப்பனின் அந்த ஒரு அழகு, அதை மிஞ்சுகிறதா நம்ம விஷ்ணுவின் அழகு. அதனால் கந்தர்ப்பனை விட அழகான சொரூபத்தை கொண்டிருக்கிறவர் விஷ்ணு. அதனால் இப்போ கந்தர்ப்பன் இருக்கார், கந்தர்ப்பனை பார்த்தால் எல்லாருக்குமே பிடிக்கிறது, பெண்கள் எல்லாருக்குமே பிடிக்கிறது. இப்போ இவா கந்தர்ப்பனை பார்த்து விட்டு அப்புறம் பெருமாளை பார்த்தால் அந்த கந்தர்ப்பனை என்ன பார்க்குற மாதிரியே இல்லை, பெருமாள் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கார், ரொம்ப அழகா இருக்கார் என்று தோன்றுமாம் அவளுக்கு. அதனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கந்தர்ப்பனை விட பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கார் என்று இந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குச்சாம்புருஹ குட்மல லோல திருஷ்டே. அதாவது பார்ப்பவர்கள் அந்த கண்ணை பறிப்பவராக இருப்பவர் நம்மளோட பெருமாள். கண் ஒரு முறை அந்த பெருமாளின் இந்த உருவத்தை, திருவுருவத்தை, அவரோட அந்த ஸ்வரூபத்தை பார்த்து விட்டால் மீண்டும் மீண்டும் அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமாம். அவ்வளோ ஒரு எண்ணம் மனசுல வருமா, அவளோட ஆசை இருக்குமா பெருமாளை பார்க்கணும்னு. இதுவே கந்தர்ப்பனை பார்த்தால் அழகாக இருக்கார் என்று யோசித்து அப்பவே மறந்துடுவோமாம். ஆனால் பெருமாளோட அந்த ஸ்வரூபம் கண்ணிலேயே நின்று இருக்குமாம் எல்லாருக்குமே. கந்தர்ப்ப தர்ப்ப ஹரசுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குச்சாம்புருக குட்மல லோல திருஷ்டே கல்யாண நிர்மல குணாகர திவ்ய கீர்த்தே. கல்யாண நிர்மல குணாகர, அதாவது அனைத்து விதமான கல்யாண குணங்கள், அனைத்து விதமான நற்குணங்களின் இருப்பிடமாக இருப்பவர் நம்மளோட விஷ்ணு. இவர் நிர்மலனாக, அதாவது எந்த ஒரு குறையும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல், எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறாராம் நம்மளோட விஷ்ணு. ஆனால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனைத்து நற்குணங்களின் இருப்பிடமாக இருக்கும் விஷ்ணு என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குச்சாம்புருஹ குட்மல லோல திருஷ்டே கல்யாண நிர்மல குணாகர திவ்ய கீர்த்தே ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். அதாவது இவரோட அந்த கீர்த்தி, இவரோட அந்த புகழானது, பெருமாளோட புகழானது ரொம்ப திவ்யமாக இருக்காம். இவரோட அந்த புகழை கேட்டால், இவரோட அந்த புகழோட சம்பந்தப்பட்ட கதைகளை கேட்டால் நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பெருமாளை பார்த்து அந்த பெருமாளோட பக்தர்கள் சொல்றாலாம், ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். வெங்கடாச்சலம் என்னும் மலையில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரியும் பெருமாளே, உனக்கு நமஸ்காரம், உனக்கு சுப்பிரபாதம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்று நாம் கர்ணனும் கிருஷ்ணரும் என்னும் தலைப்பில் ஒரு நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை தலைப்பிலேயே கர்ணன் என்று வந்துட்டாலே இந்த கதை மகாபாரதத்திலேயே இருக்கப்பட்ட ஒரு சின்ன கதை, ஒரு சிறு கதை தான். நம்ம கர்ணன் யார் என்று பார்த்தோம்னா, அந்த கர்ணன் கௌரவ படையில் இருந்த ஒரு முக்கியமான படை தளபதியாக இருந்தவர். நம்ம கர்ணன் துரியோதன் 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். கர்ணன் துரியோதனுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பார், துரியோதனன் கர்ணனுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பார் என்பதை போல் நடிச்சென்றிருப்பார். அதனால் கர்ணனுக்கு என்னதான் உண்மையான நட்பு இருந்தாலும் துரியோதனன் மீது, துரியோதனன் அந்த போரில் ஜெயிக்கணும், நம்ம ராஜ்யத்தை கைப்பற்றணும், இவனை போல ஒரு வில்லாளி, இவனை போல திறமைசாலி நம்ம படையில இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளோட கர்ணனுக்கு அந்த அங்க தேசத்தை கொடுத்து அவரை நண்பனாக பாவித்து கொண்டு நீ என் நண்பன் என்று சொன்னார் துரியோதனன். அதனால் இப்படி இருக்கும் நம்ம கர்ணன் கௌரவ படையில் இருக்கும், அதாவது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கௌரவ படையில் நின்று கொண்டிருந்தான் கர்ணன். அதனால் அப்பேற்பட்ட ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்த நம்ம கர்ணனோட அந்த கதை தான் இது. கர்ணனை பற்றின ஒரு சின்ன கதை தான் இது. என்ன நடக்கிறது தான், நம்மளோட கர்ணன் எதற்கு பேர் போனவன், எதற்கு ரொம்ப புகழ் பெற்றவன், எதையும் தன்னிடம் வச்சுக்க மாட்டானாம், யார் என்ன கேட்டாலும் தந்துடுவானாம்.
அதனால தானம் பண்றதுல சிறந்தவனாக இருந்தவன், தானம் பண்றதுனா எப்படி பண்ணணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தவர் நம்மளோட கர்ணன். அப்பேற்பட்ட அந்த கர்ணனோட அந்த தானம் கொடுக்கிற அந்த ஒரு ஸ்வபாகம், அவர் எதெல்லாம் தானம் கொடுப்பார், எப்பொழுதெல்லாம் தானம் கொடுப்பார், ஒருத்தர் தானம் என்று கேட்டு வரும்போது அதை எப்படி தரணும் என்று நம்மளோட கர்ணன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எப்படி பண்ணணும் என்று செய்து காட்டியிருக்கார். அப்படி நம்ம கர்ணன் என்ன செஞ்சார், இந்த நீதி கதை எப்படி ஆரம்பிக்கிறது, நாளை தினம் பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.